லாரி பேஜ் அப்படிங்கிற ஒரு நபரும் அதே நேரம் செர்பீஜ் பிரின் அப்படிங்கிற ஒரு நபரும் சேர்ந்து ஒரு புரோட்டோடைப்பை வந்து உருவாக்குறாங்க அவங்களோட யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட்டுக்காக. அந்த யூனிவர்சிட்டியும் வந்து அதை அங்கீகாரம் கொடுத்துறாங்க. நீங்க வந்து இதை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மதிப்பையும் கொடுத்து அவங்க அதை ஏத்துக்கிடவும் செஞ்சிடறாங்க. உடனே அவங்களும் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த புரோட்டோடைப்பை வந்து ஒரு வர்த்தக மைய நோக்கத்தோட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த புரோட்டோடைப்பை வந்து இன்னும் டெவலப் பண்ணி அதுக்கு என்ன மாதிரியான பேரை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செஞ்சாங்க. அப்படி அவங்களுக்கு வந்த பேர் தான் கூகோல் அப்படிங்கிற அந்த பேர். இந்த கூகோல் அப்படிங்கிற பேர் வந்து அதிகமா வெள்ளையர்கள் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்னா, கண்டுபிடிப்பது கடினம் அப்படிங்கிறதுதான். இப்படி ஒரு பேரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த புரோட்டோடைப்புக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை யோசிக்கிறாங்க. பட் ஆனா அதுக்கான காப்பிரைட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதனால வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சரி பயன்படுத்துறதுதான் பயன்படுத்துறோம், இதோடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து பயன்படுத்துறாங்க. அதுதான் அந்த நிறுவனத்துக்கு இன்னைக்கு மிக முக்கியமான அடையாளமாகவும் இருக்கு. அதே நேரம் அந்த நிறுவனம் தான் இன்னைக்கும் நிறைய இணையதளத்துல தேடுவதற்கான வாய்ப்பையும் அதே நேரம் ஏகப்பட்ட செய்திகளை ஒரே தளத்துல கொண்டு வரவும் செஞ்சிருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் இன்டர்நெட் வளர்ந்துருக்கிறதுக்கான ரீசனாவும் அதுதான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்வையிடுறாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து அதை பாக்குறாங்க. அது அந்த டேட்டாவை வச்சு அந்த நிறுவனம் சம்பாதிக்கவும் செய்யுது. இப்படி வந்து நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு மார்க்கெட்டிங் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஜெயிச்ச ஒரு நிறுவனமா தான் அந்த நிறுவனம் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இந்த நிறுவனம் வந்து எப்போ வந்து தன்னுடைய வர்த்தக நோக்கத்தை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா, அது செப்டம்பர் 7 அப்படிங்கிற இந்த தேதியில தான். 1998 செப்டம்பர் 7 அப்படிங்கிற இந்த தேதியில தான் கூகுள் அப்படிங்கிறது நிறுவனமா அந்த நேரத்துல இல்லை அப்படின்னாலும் அது வந்து வர்த்தக நோக்கத்துக்கு முழுமையா வந்து தன்னை மாத்திக்கிட்டது இந்த இடத்துலதான். அதுக்கப்புறம் செப்டம்பர் 15 அது தனி நிறுவனமாவே மாறி இருக்கும். அதுவும் 1997 அது ரெஜிஸ்டர் பண்ணதால, 1 இயருக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதால கரெக்டா 1998 செப்டம்பர் 15 அது தனி நிறுவனமாவே மாறினுச்சு. அதுக்கப்புறம் தான் அதோட வளர்ச்சி அப்படிங்கிற உச்சபட்சத்துக்கு வந்து போனுச்சு. இப்பவும் அது அந்த நிலைமையில தான் இருக்குது.